வணக்கம். இப்போ ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற விஷயம், பிரபல நடிகரா இருக்கக்கூடிய ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருள் கொக்கைன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் உட்கொண்டதுனால கைது செய்யப்பட்டாரு. இது நிரூபணமாகி கைது செய்யப்பட்டிருக்காரு. நீங்க இதுக்கு முன்னாடியே ஒரு சில இன்டர்வியூலாம் வந்து சொல்லியிருப்பீங்க மேம். இந்த மாதிரி ஒரு போதை கலாச்சாரம் தமிழ் சினிமால வந்து ரொம்பவே வந்து அதிகமாவே வந்திருக்கு. வெளிய தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. உண்மையிலேயே அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒத்து போற மாதிரி இப்போ வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஒரு நைட் பார்ட்டியுமே போன வாரம் வந்து நடந்திருக்கு. அதுல நெறைய பேருக்கு வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சப்ளை ஆனதா சொல்லப்படுது மேம். இதோட பின்புலம் வந்து என்ன மேம்? என்ன நினைக்கிறீங்க? பின்பலம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை மட்டும் இதில் இழுக்க வேண்டாம். இது வந்து இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, பாலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ப்பரேட், இந்த பெரிய பிஸ்னஸ் பண்ணுற குழந்தைகள், அவங்க வீட்டு குழந்தைகள். அப்போ வந்துட்டு ஒரு ஆக்டர் மாட்டும்போது மட்டும்தான் அது ஒரு பெருசாக ஒரு சூடு பிடிக்குது. திஸ் இஸ் மோர் ஃபார் டிஆர்பி. இப்போ நம்ம ஊடகங்களும் அதை வந்து பெருசாக ஊதி இந்த இந்த சொல்லுவாங்க, இந்த பேனாக்கி பேனை இது பண்ணி பெருமாள்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இந்த இது என்னென்னா, மக்களும் வந்து அந்த சினிமாக்காரங்களை பற்றி பேசினா தான் அவங்களும் பார்க்க விரும்புகிறாங்க. பட் உண்மை என்ன நடக்குதுன்னா, இந்த ட்ரக் கல்ச்சர் இன்றைக்கி மட்டும் இல்லை, என்னோட காலேஜ் டேஸ்லேருந்தே இருக்குது. நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். நான் என்னோட காலேஜ் டேஸில் அன்றைக்கு வந்துட்டு வி டிடன்ட் ஹேவ் டிஜிபி, பட் வி ஹேட் வந்துட்டு அப்போ வந்து ஐஜின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லி நான் போய் அந்த ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது நம்மளேருந்து நக்கலாக பார்க்குறாங்க. இப்போது நீங்களும் நானும் பாமர மக்கள் போய் இந்த இடத்துல இப்படி ட்ரக்ஸ் ஆகுது, விற்கிறாங்க, நீங்கள் வந்து போய் இது புடிங்க அவங்கள, இல்லாட்டி மக்கள் கெடுறாங்க, எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து நம்மளை வந்து அவங்க வந்து ரொம்ப நம்மளை வந்து மதிக்கிறது இல்லை. நம்ம பைத்தியக்காரங்காரன். ஏன்னா திஸ் ஹோல் இண்டஸ்ட்ரி இது ஒரு பெரிய மாஃபியா. இது வந்து நம்மலாம் வந்து ஒரு அவங்களுக்கு முன்னால் நம்மலாம் ஒரு இது எறும்பு மாதிரி. ஓகே.